தெரியாது, கீழே எல்லாம் தெரியாது. தூக்கி பார்த்தா இல்ல நீங்க அங்க பார்த்தது. அப்ப எப்பவும் இதுல ஒன்று என்று தெரிஞ்சால் மூன்று என்றது இங்க எங்கேயுமே வரா. ஏன் ஒன்றுக்கு எதிரேதான மூன்று இருக்கு. அப்ப ஒன்று முன்னுக்கு இருந்தா மூன்று அங்கே இருக்கு, பின்னுக்கு இருக்கு. அதே மாதிரி இதுல ஆறு தெரிஞ்சு ஒன்றையும் ஆறு சேர்த்து விட்டா ஒன்று மாற போகுது. சேர்த்து விட்டே இது போந்தி ஆறு என்றது தெரிஞ்சால் அஞ்சு என்றது தெரியாது. ஏன் ஆறுக்கு இதுதான் அஞ்சு இருக்கு. அப்ப இது ஆறு இந்த பக்கம் தான் அஞ்சு. மற்ற இது வரும்டா நாலு வரும். நாலு மேல வந்தா ரெண்டு கீழே போகும். அப்ப எப்போ நீங்க இப்படி ஒரு படம் நடந்திருக்கும். சுகமா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒன்றை விட்ட ஒன்று எதிர்முகமா இருக்கு. ஒன்று இருந்தா மூணு. அப்ப ஒன்று தெரிஞ்சா மூன்று தெரியாது, அல்ல மூன்று தெரிஞ்சா ஒன்று தெரியாது. ரெண்டு இருந்தா நாலு, அஞ்சு இருந்தால் ஆறு. இது இலக்கம் போட்டபடியா இலகுவா சொல்லக்கூடிய சில வேலை குறுக்கீடு போடுது, சில வேலை நிறந்து கட்டி விடுங்க. முக்கோணம், அர்த்தம், சரி இப்படியும் போடலாம். இப்படி போடுறது கேட்கலாம். முக்கோண முகத்துக்கு எதிரே என்ன வடிவம் இருக்கு சொல்லுங்க. முக்கோண வடிவ முகத்துக்கு எதிரே என்ன வடிவம் இருக்கு? கதைக்காமலே வட்டம். ஓகே. அதே மாதிரி ஸ்டாருக்கு எதிரே என்ன வடிவம் இருக்கு? ஸ்டாருக்கு எதிரே என்ன வடிவம்? சதுரம் இருக்கு. சரி, இது ஒரு டெக்னிக். இப்ப எங்களுக்கு தந்திருக்க கேள்விய எங்களுக்கு தந்திருக்கிற கேள்வியில ஒரே மாதிரி வடிவம் மூன்று இருக்கு. அதாவது நிறந்தீட்டின சதுரமும் நிறந்தீட்டா சதுரம் இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஒன்றை விட்டு ஒன்றே திரும்புவோம் சொன்னேன். அப்ப இந்த நிறந்தீட்டின சதுரத்துக்கு எதிரே இன்னொரு நிறந்தீட்டின சதுரம் ஒப்போசிட்டா வரும். இந்த நிறந்தீட்டின சதுரத்துக்கு எதிரே நிறந்தீட்டா சதுரம் வரும். இந்த நிறந்தீட்டா சதுரத்துக்கு எதிரே இந்த நிறந்தீட்டா சதுரம் வரும். அப்ப இப்போ ஒன்று தெரிஞ்சிட்டு ஒரு நிறந்தீட்டினதுக்கு எதிரே ஒரு நிறந்தீட்டாதது வரும். இது நிறந்தீட்டி இருக்குது, மற்ற நிறந்தீட்டா. அதே மாதிரி ஒரு நிறந்தீட்டின மற்ற நிறந்தீட்டின அடுத்தது ஒரு நிறந்தீட்டாத கேத மற்ற நிறந்தீட்டாத. இப்ப நான் சொன்னா இருந்தா பக்கத்துல இருந்தா பக்கத்துல வரையலாத. பக்கத்து வீட்டுக்காரனா இருக்க மாட்டாங்க, எதிரே இருக்கிறவன்டா அதுக்கு இந்த பக்கத்துல இருக்கு. அப்ப இங்க வேறுங்க வந்து
அதற்கு சொல்லுங்க நான் வரா இல்ல எது கடைசி விடையும் பிள்ளை ஏன் சொல்லுங்க. ஓ நிறந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று எதிரே இருக்கு வந்த வரையலாம் எதிரே இருக்க மாட்டா பக்கத்துல வரையலாம். அப்ப மற்றக்குள்ளாம் பெறும் மற்ற மூன்று தான் விட இந்த மூன்றுக்குள்ளான் ஒன்று இனிப்ப ரெண்டு நிறந்தீட்டினது பொருந்தும் பொழுது மற்றது நிறந்துட்டான் வரலாம். இது சரி. மூன்றாவது இங்க ரெண்டு நிறந்துட்டு பக்கத்துல பிறகு ஒரு வந்து வரலாம். இதுவும் சரி. அடுத்ததும் சரி. ரெண்டு நிறந்துட்டு வரக்க மற்றவர் மேல வரலாம். இந்த வினாவுக்கு அமைக்க முடியாதது அமைக்க முடியாது எந்த விரிப்பா அமைக்கிறார். அப்ப இந்த வினாவில ஒரு பிழை இருக்கு. விடையில ஒரு பிழை இருக்கு. என்ன பிழை? ரெண்டு உருவம் அமைக்கலாம் வருது. எது முதலாவதும் அஞ்சாவது. ஒரு கலிகத்தின் விடை இருக்கலாம். ஒரு கலிகத்தின் விடை இருக்கு. ஒரு கேள்விக்கு ஒரு விட தான் இருக்கலாம். ஆனா இங்க எத்தனை விட பொருந்திட்டு ரெண்டு விட பொருந்தும். அப்ப இந்த கேள்வி ஓப்பனா வரும். ஒரு கேள்விக்கு ஒரு விடானே ரெண்டு விட இருக்குன்னு ஓப்பனா. அப்ப இலகுவா கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்னா முதல் படத்தை பார்க்கணும். அதுல ஒன்றை விட்ட ஒன்று எதிர்முகம் என்ற கன்செப்ட் பாரு. இதுக்கு எதிரே இது, இதுக்கு எதிரே இது, இதுக்கு எதிரே இது. அப்ப எதிரே இருந்தா பக்கத்துல வரையலாம். அப்ப ரெண்டு பேர் எதிரெண்டால் நடந்து ரெண்டு பேர் எதிரெண்டால் மற்றவரும் பக்கத்துல வாரார். அப்போ மூன்று பக்கத்துல வரையலாம். உங்களுக்கு தெரிகிறது மூன்றா இருக்கு. அப்ப ஒன்று நடந்துட்டா மற்றது எதிர்பக்கம் தான் நடந்துட்டு இருக்கு பக்கத்துல வரா. ஆகவே இங்க முதலாவதும் ஐந்தாவது விடையும் பொருந்துகிறது. ஆனால் நாங்கள் இதுல வச்சு பார்த்தால் ரெண்டு விட பொருந்தும். ஒன்றும் அஞ்சும். முதலாவது விட போட்டாலுக்கும் சரி வரும், அஞ்சாவது விட போட்டாலும் சரி. இதுல சரியான விட சரியான விட இது ஓப்பன் தான். இந்த கேள்வி ஓப்பன். ஏன்னா ஒன்று போட்ட வரைக்கும் சரி போடணும், அஞ்சு போட்டாலும் சரி. எக்ஸாமுக்கு ஒரு விட உள்ளதான் பெறும். இது தவறு நடந்துட்டு இந்த படத்தை வச்சு அமைக்க முடியுமான படம் அமைக்க முடியுமான படம் ரெண்டாவிடையும் சரி வரும், மூன்றாவும் சரி வரும், நாலாம். இதை அமைக்க முடியாது. எதை அமைக்க முடியாது ஒன்று அல்ல அஞ்சு அமைக்கலாம், மற்ற மூன்றும் அமைக்கலாம். பாருங்க மற்ற மூணு எப்படி அமைக்கலாம்னு சொல்றோம். இது நாங்கள் கற்பனையில சொல்றோம். நீங்க வீட்டை செய்து பார்க்கலாம். ஆனா எக்ஸாமுக்கு நாள் கிட்டிட்டு மற்றது அமைச்சு பார்த்து கொண்டு இருக்கிறா எக்ஸாம் போல வச்சு பாருங்க. இந்த ரெண்டையும் ஒட்டினால் ஜாயின் பண்ணால் ரெண்டாவது படம் வரும். இதை ஒட்டின உடனே இந்த ரெண்டும் பக்கத்துல வந்துடும். இது மேல அப்ப ரெண்டாவது படம். இந்த ரெண்டையும் ஒட்டினா மூன்றாவது படம் வரும். இதுல மடிச்சிங்கண்டா இது மேல வரும், இது முன்னுக்கு வரும், இது இந்த சைட்டுக்கு வரும். இதுல ஒட்டல. சரி, மூன்றாவது இதுல வச்சு மடிச்சு போட்டு இந்த ரெண்டையும் ஒட்டினீங்க நாலாவது படம். இதுல வச்சு மடிச்சா கீழே ரெண்டு வரும், இது மேல வந்து இந்த மூன்றும் அமைக்கலாம். முதலாவது அஞ்சாவதும் அமைக்க முடியாது. இங்க அமைக்க முடியாதுன்றபடியால் ஒன்று அல்ல அஞ்சு ஏதாவது ஒரு கூட.
சரி, 26. இதுல எத்தனை நாற்பக்கள் அமைக்கலாம்? எண்ணி பார்த்தா எக்ஸாம் இது ஒரு ஷார்ட் கட். இதுல எத்தனை நாற்பக்கள் இருக்கு இந்த படத்தில்? ஒன்று. ஓகே. இதுல எத்தனை நாற்பக்கள் இருக்கு இந்த படத்தில்? படியா பேர் 3. நெஞ்ச இது ஒன்று, இது ஒன்று, 2. முழுசா பார்த்தா ஒன்று வரும். படத்துல எண்ணக்க கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப ஷார்ட் கட் ஒன்று நம்ம சொல்ல போறோம். இப்ப இதுல எத்தனை நாற்பது? 6. இது பாருங்க, 1 2 3, 2ஐயும் சேர்த்தால் 4, இந்த 2ஐயும் சேர்த்தால் 5, புதுசாக சேர்த்தால் 6. இப்ப எத்தனை நடக்கும்? அப்ப எக்ஸாம் கொள்ள போய் எண்ணி கொண்டு இருக்கல தானே. 14. அதுக்கு என்ன செய்வோம்? 14. இல்ல 14. 12. கூட இன்னும் கூடும். இந்த மேல உள்ள எத்தனை இருக்கும்? 18 வரும். இதுல மட்டும் 6, கீழையும் 6, முழு படத்திலேயும் 6. இந்த கோடு இல்லாம பார்த்தாலும் 6 பேர் தான். 18 பேர். அப்ப நான் இது ஷார்ட் கட் சொல்ல போறேன் பாருங்க. முதல் நம்பர் 1 2 3, அத கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு? 6. அப்புறம் இங்க நம்பர் 1 2, அதான் கூட்டுங்க 3. இந்த 2ஐயும் பெருக்குங்க. கூட நாற்பற்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் சிம்பிளா செய்யும். நம்ப பண்ணுங்கோ, கூட்டுங்கோ, பெருக்குங்க. இப்ப இதுல சொல்லுங்க எத்தனை நாற்பற்களுக்கு? அறுபது. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். நம்ப பண்ணுங்க 1 2 4, கூட்டினா 10, 1 2 3, கூட்டினா 6, 5 6. அப்ப நாற்பற்களின் எண்ணிக்கை என்று கேட்டா சிம்பிளா செய்யலாம். நம்ப பண்றது, கூட்டுறது, பெருக்குறது, அவ்வளவுதான் விஷயம். முழுமையான படமாக இருந்த இடையில நிக்காதெல்லாம் இடையில இடம்பெயர்ந்து பார்ப்போம். அது வேறு. சில நேரம் புளி போட்டுட்டு கேட்கலாம். புளி போட்டா கொஞ்சம் மாறும். அந்த எண்ணிக்கை பார்த்து இல்ல வராத கழிப்போம். அதுக்கு போவாங்க. இப்ப எங்களுக்கு இதை மட்டும் சொல்லி தரேன். பிறகு அங்கால பிறகு பார்ப்போம். அது வந்து நீங்கள் போட்டி பயிற்சிகளை படிக்க அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப நீங்களே லெவல் முடிச்சா பிறகு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிங்க. அப்படியான எக்ஸாமுக்கு படிக்க நாங்கள் பார்ப்போம். இப்ப எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு தேவையான மட்டும் பார்த்தாக்கா சரி. அதே மாதிரி அதோட சேர்த்து சதுரம் இருக்கு. இதுல சதுரம் இருக்கு. இப்ப அதுக்கும் நான் ஷார்ட்கட்டே நேர சொல்லித்தரேன்.
அங்க நம்ப பண்ணி கூட்டி போட்டு பெருக்கினான். இங்க இந்த பக்கம் எத்தனை? இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 4 4. இந்த பக்கம் 4 இந்த 3 பக்கம் 3. இப்ப 4 தரம் 3 என்று எழுதுறோம். 4 எவ்வளவு? 12. சரி. இனி ஒன்று குறைக்கிறது. இங்கே ஒன்று குறைக்கிறது, இங்கே ஒன்று குறைக்கிறது. அப்ப 3 தர 2 3 2 எவ்வளவு? 2 தடவை குறைக்கிறான். இதை கூட்டி விடாது. 12 மாதம் 18 நடிஞ்சு வரும். அப்ப இதுல எத்தனை சதுரங்கள் இது வரும்? அதாவது நீளம் தர அகலம் பிறகு ஒவ்வொன்று குறைச்சி பெருக்கும். சதுரங்கள் நினைக்கிறத விட இது சொல்லணும். இந்த உருவத்திற்கு சதுரம் இருக்கு. இருபத்தி ஆறு 26. வேற யாராவது? 16. ஒரு விட போறீங்க பாப்போம். 26 தான் சார் வந்துச்சு. சரி, பாப்போம். 26 சார். 5 தரம் 3. இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 3. அப்புறம் ஒன்று உரைக்கிறோம். 4 தரம் 2 8. அப்புறம் ஒன்று உரைக்கிறோம். 3 தரம் 1 3. 15 மற்றும் 23 3 26. ஓகே. இப்ப சதுரங்கள் எண்ணிக்கை முக்கோணி கேட்கிறோம். இப்படி இருந்தால் முக்கோணி கேட்டார். 1 2 3 4 நம்ப அனுப்பணும். கூட்டுங்க விட ஒரு உச்சியிலேருந்து போட்டால் நம்ப பண்ணி கூட்டினால் விட. இதுக்கெல்லாம் எண்ணி பார்க்காமல் விடையாது. இதுக்கு சொல்லுங்க. இருபத்தி முப்பது. பதினஞ்சு 15. ஓகே. 1 2 3 4 5 கூட்டினா 15. இதுல எத்தனை முக்கோணி? முதலாவது வளத்துல எத்தனை முக்கோணி? 20 20. கீழே கூட்ட 10 வந்தது. இந்த கோட்டுக்கு மேலேயும் பாருங்க. கோட்டுக்கு மேல பார்த்தாலும் 1 2 3 4 கூட்டினா 10. சின்ன முக்கோணி 10 பெரிய முக்கோணி 10 கூட்டினால் 20. இப்ப 30 இதுல எத்தனை சொன்னாங்க? 15. இதுல எத்தனை முக்கோணி? 30
கவனமா சொல்லணும். இந்த படத்துக்கும் இந்த 30 படத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 40 படிவா பாருங்க. 40 குறைவு, ஆனா 30 கூட. 35 35. வெரி குட். இதுல 1 2 3 4 5 கூட்டினா 15. இந்த கோட்டுக்கு மேல பார்த்தாலும் அதே 15 வரும். அப்ப 15 15 30 சரி. அங்கால இது ஒரு முக்கோணியா வருதோ இல்லையோ கீழே. 1 2 3 4 5. அப்ப முழுவதும் 15 கோட்டுக்கு மேல. அப்ப இதுக்கு நான் சொல்லப்போ இதுக்கு என்னன்னு சொல்றது செய்யலாம். இந்த மூலையில எத்தனையா பிரியுது? 2 பிரியுது. 2 இந்த மூலையில எத்தனையா பிரியுது? 5. 1 2 3 4 5. 2ஐயும் பெருக்குங்க. 5ஐயும் 2ஐயும் பெருக்கு. ரெண்டையும் கூட்டும். 5ஐயும் 2ஐயும் கூட்டும். அத 2 இந்த மூலையும் இந்த மூலையும் பாருங்க. இங்க 5 இங்க 2. 5 2 5ம் 2 பெருக்கலும் கூட்டல். 5 2 10 தர 5 2 7 2 72 அப்ப எண்ணி பார்க்காம எழுதக்கூடியா இருக்கல்ல. ஆம் சார். 2 உச்சியில பிரிஞ்சா மட்டும்தான் இப்படியா. 3 உச்சி இல்ல, உங்களுக்கு அது வேற 2 உச்சியா பெரு. இதுல 2 இங்க 5. 2ஐயும் பெருக்குங்கோ, 2ஐயும் கூட்டுங்கோ, 2ஆல பிரி. இப்ப இதுக்கு சொல்லுங்க. இதுல எத்தனை முக்கோணி? கணிச்சு பாருங்க. 42 42. 2 ஓகே பாபம். இந்த உச்சியில எத்தனை? 3. 3 இந்த உச்சியில எத்தனை? 4 4. 2ஐயும் பெருக்குங்கோ, 4. 2ஐயும் கூட்டுங்கோ, கீழே 2ஆல பிரி. 3 12. 12 இடையில அடையாளம் இல்லைன்னா பெருக்கம். 3 4 7 விலகு. 17 84 2 வச்சா 40. சிம்பிளா செய்யலாமல். ஆம் சார். சரி, இப்படி எங்கேயாவது ஒரு கேள்வி வரும். செவ்வகம் அல்லது சதுரம் அல்லது முக்கோணம். சரி, அடுத்தது வருவோம். அப்ப இதுல உருவிலுள்ள நாற்பக்கள் எண்ணிக்கை 1 2 3 4 கூட்டினா 10. 1 2 3 6 16 6. இதுல பாருங்க, ஆணி வேருள்ள மரங்கள் புடோல் வேம்பு. புடோலுக்கு ஆணி வேர் இல்லையேனா, புடோல் கொடிதானே, ஆணி வேர் இல்லை. வேம்பு ஆணி வேர். அப்ப ஆணி வேர் உள்ள மரமண்ட வட்டத்துக்கு உள்ள வேம்பு நிற்கும். சரிதானே? வட்டத்துக்குள்ள வட்டம் பெறணும். அப்ப 3வது படம் புல சி வரையலா.
ஆனால் இந்த புடோல் என்றவர் ஆணிவேருக்குள்ளேயும் பெறமாட்டார், வேம்புக்கையும் பெறமாட்டார். என்ற புடோலுக்கு ஆணிவேர் இல்லை. அப்ப அவர் வேம்புன்ற கேட்டகரிக்கே நிக்கலாது, ஆணிவேர்ன்ற கேட்டகரிக்கே நிக்கலா. அப்ப எங்க நிக்கலாம்? இந்த மரங்கள் வட்டத்துக்கு வெளியில நிக்கும். அப்ப எந்த படம் பொருத்தம்? 2 பி, ரெண்டாவது படம் தான் பொருத்தம். என்ன விளங்குதானே? ஆணிவேர் உள்ள மரத்துக்குள்ளதான் வேம்பு இருக்கும். அப்ப அந்த வட்டத்துக்கு உள்ள வரும். ஆனா புடோல்ன்றது வேம்பு இல்ல. புடோல்ன்றது புடோல். அப்ப வேம்புன்ற வட்டத்துக்கு போயில, ஆணிவேருக்கே போயிலாது. வெளியில நிற்கும். சரி, இந்த லாஜிக் வெளியே பாருமா. பிக்யூஆர்எஸ்டி 5 பேர் சொல்லினா உங்களுக்கு 5 கேள்வி வராது. ஒரு கூட்டு தானே 3 கேள்வி தான் வரும். நான் உங்களை பிராக்டிஸுக்காண்டி 5 போட்டிருக்கேன். 3 தான் வரும். 3 கேள்வி தான் வரும். அதில் பயப்படாது. சரி, ஒரு ஆள் சொல்றார், ஆரோ என்ற மடிக்காணியை திருடிட்டான், என் லேப்டாப்பை களவெடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். கியூ சொல்றேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. உதாரணம் சொல்றேன், என் லேப்டாப் களவு போட்டு அட்டது எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆறு சொல்றான், இவன் தான் இது களவெடுத்தோம். கியூ தான் களவெடுத்தோம். கியூ சொல்றேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆறு சொல்றான், இவன் தான் களவெடுத்தோம். எது சொல்ற? இல்ல இல்ல, ஆறு சொல்றது பொய்யன். டீ சொல்ற, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு தினம் களவெடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 பேர் நிக்கணும். அப்பக்க ஒரு ஆள் சொல்ற, இந்த லேப்டாப் களவு போட்டு வந்து மற்றே சொல்ற, எனக்கு அதற்கு தெரியான்னு சொல்ற. ஒரு நிமிஷம். ஹலோ சார்.
சரி, இப்படி லாஜிக்கல் வந்தால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். அப்ப நீங்கள் இப்படியான வினாக்கள் செய்த அனுபவம் இல்லாத இதுக்கு நேரத்தை வீணாகக்கூடாது. இலகுவான வினாக்களுக்கு போல. சில பேருக்கு கணித பகுதி அந்த கணக்கோட சேர்ந்து வர கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறார்கள். இதுல வினாக்கள் ஆனா சின்ன விஷயம் இது பாருங்க. ஒரு ஆள் சொல்றேன் இந்த லேப்டாப் வேற கலவெடுத்துட்டாங்க. மற்ற சொல்றேன் எனக்கு அதை பற்றி தெரியாது. மூன்றாவது தடவை வந்தாங்க, ரெண்டாவது தான் கலவெடுத்தாங்க. நாலாவது தடவை மூன்றாவது தடவை போய் அஞ்சாவது தடவை எனக்கு நம்பிக்கைக்கு ஒரு தடவை கலவெடுத்துக்க மாட்டேன். இப்ப வேற கேள்வியை வச்சு கொண்டுதான் நாங்கள் இனி இதை செய்கிறத பார்க்கிறோம். பீயனது கூற்று உண்மையாகும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யாருனது கூற்று பொய்யாகும். பி சொல்றது சரியா இருந்தால் உண்மையா இருந்தால் ஆற்ற கூட்டு பொய்யன்னு ஒரு ஆச்சுல களவெடுத்துட்டாங்க. மற்றவன் எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் சரியா இருக்குவேன் களவு போட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியாண்டு அவன் சொல்றது சரிதான். சொல்றார் கியூ தான் மடிக்கணிய திருடியவர். சரியா இருக்கலாம், அல்ல பிள்ளைய களவெடுத்து போட்டுன்னு சொல்லிக்கலாம் எனக்கு தெரியாது. அவன் களவெடுக்காம இருந்தா அது பொய்யா இருக்குங்க. வேற கியூ சொல்ல எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்ப அவன் களவெடுத்து போட்டு எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொன்னால் ஆர் சொல்றது சரி, என் கியூ தான் களவெடுத்து. களவெடுக்காம எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொன்னால் ஆர் சொல்றது பிள்ளை. நான் சொல்றேன் எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொல்றேன், நீங்களுடைய நான் தான் களவெடுத்தேன்னு சொன்னா அது பிள்ளையே. சரி, ஆர் சொல்வது பொய். அவன் களவெடுத்து இருந்தா ஆர் சொல்றது சரி, களவெடுக்கலன்னா ஆர் சொல்றது பொய். அப்ப இதுவும் சரியா இருக்கலாம் அல்லது பிள்ளையா இருக்கலாம். நிச்சயமாக எவரும் மடிக்கணியை திருடவில்லை, இது பிள்ளை. களவு போட்டு என்றது உண்மையா இருந்தா, பீண்ட கூட்டு உண்மையா இருந்தா, களவு போனது என்றது உண்மை என்றால் ஒரு தரம் களவெடுத்திருக்க மாட்டாங்கள் என்று சொல்றது இப்பவும் பொய்யாதான் இருக்கு. இது டவுட்டா இருக்கு, இது டவுட்டா இருக்கு, இதுவும் டவுட்டா இருக்கு. ஆனா இது சுவரா தெரியுது களவு போட்டு என்று நான் சொல்றேன், இவன் சொல்றதும் களவெடுக்கிறது. அப்ப எப்பவும் ஆற்ற கூட்டு பொய்யா இருக்கும், தீயினது கூட்டு பொய்யா. கேட்டுக்கொள்றீங்களா பிள்ளையார்? ஆம் சார். பீயின்ற சரியா இருந்தால் அதாவது உண்மையா இருந்தால் களவு போனது உண்மை, ஈண்ட கூட்டு உண்மையா இருந்தால் தீண்ட கூட்டு பிள்ளை பொய். களவு போனது ட்ரூ. அங்க சொல்றான் பீட கூட்டு உண்மையாகவும் எல்லா சந்தர்ப்பம். களவு போனது உண்மை என்றால் களவு போகல என்று சொல்றது போலீஸ், இது பொய்யா இருக்கு. களவு போட்டுன்றது உண்மையா இருந்தா ஒருவரும் களவெடுக்கலன்னு சொல்றது பொய் தான். ஆகவே ஆற்ற ஊட்டு பொய்யா இருக்குதா டீண்டோ. இனி அடுத்த கழிப்பு திருப்பி தீயினது கூற்று உண்மையாகும் எல்லா சந்தர்ப்பம். களவு போயில என்றது உண்மை, களவு போயில என்றது உண்மை, தீயினது கூற்று உண்மை. அப்ப களவு போயில சரி, களவு போயில என்றது உண்மையா இருக்கிற நேரம் பி வந்து சொல்ற யாரோ இந்த காணிய களவெடுத்துட்டாங்கள் என்றால் அது சரியோ பிள்ளையோ? பிள்ளை. பிள்ளை. களவே போயிலன்றது தெரியும், களவெடுத்துலான்றதுனா அது போய். எனக்கு அதை பற்றி தெரியாண்டா அது சரி, களவே போயிலன்னா எனக்கு அதை பற்றி தெரியாத. கியூ தான் மடிக்கணியை திருடியவர், சரியோ பிள்ளையோ? உண்மையோ பொய்யோ? பொய். ஏன் களவு போயிலன்றதுதான் சரி என்றா களவெடுத்துட்டான்னு சொல்றது பொய் தான். ஆர் சொல்வது பொய், சரி. சரியா பிள்ளையோ?
Sorry. சரி. ஏன் ஆர் சொல்ற கியூ களவெடுத்தவன் எஸ் சொல்ற ஆர் சொல்றது பொய்யன். லேப்டாப் களவு போகையில அப்ப அவன் களவெடுத்தன்னு சொல்றது பொய் தானே. அப்ப சரி. இப்ப பாருங்க, எல்லா சந்த பீனது கூற்று உண்மையாகும் எல்லா சந்தர்ப்பங்கள் யாருனது கூற்று உண்மையாகும். TMT நது கியூவும் எஸ்ஸும் உண்மை கியூவும் எஸ்ஸும் களவு போகலைன்னா எனக்கு அதை பற்றி தெரியாண்டதும் சரியா இருக்கும். ஆர் சொல்றதும் பொய்யா இருக்கு, அதுவும் சரிதான். ஆர் அவன் களவெடுத்தன்னு சொல்றது பொய் தானே. களவு போகலைன்னா களவெடுத்தன்னு சொல்றது பொய் தான். அப்ப கியூவும் எஸ். அடுத்த இவர்களில் 2 பேர் உண்மை சொல்லுவீங்கம்மா. அந்த 2 பேரை ஒன்று மட்டும் தெரியுது, பியும் டியும் உண்மை சொல்றார்கள் இல்ல, யாரோ ஒரு ஆள் போய் சொல்ற. பியும் டியும் உண்மையில ஒரு ஆள் களவு போட்டு ஒரு ஆள் களவு போயில்லைன்னு சொன்னால் அதுல யாரோ ஒரு ஆள் போய் தானே. ஆகவே பிடி என்ற விட வரையிலா மற்ற 4 விடைதான் தேடி பிடிக்கும். சரி வாங்க எப்படி பாவம். முதல் களவு போனது உண்மையா இருந்தால் களவு போயில்லைன்றது பொய். எனக்கு அதை பற்றி தெரியாத சரியா இருந்தால் ஆர் சொல்ற கியூ தான் களவெடுத்தோம். களவெடுத்து போட்டு எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொன்னா பொய். இது களவெடுத்த உண்மைன்ற இவர் சொல்றது பொய் என்றது குல. பாருங்க, களவு போட்டுது என்றது உண்மையா இருந்தால் ஆர் சொல்ற கியூ தான் களவெடுத்த வேண்டும் அதுவும் உண்மையா இருந்தால் கியூ களவெடுத்து போட்டு எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொன்னா அதுக்குள்ள ஆர் சொல்றது பொய் என்றதும் இப்படி பெறலாம். அல்லது பி சொல்றது சரியா இருந்தா கியூ களவெடுத்தது பொய் என்று எடுத்தமென்றால் இது சரி. ஏன் அவன் களவெடுக்கலைன்னா எனக்கு அதை பற்றி தெரியாண்டது சரியாகும். ஆர் சொல்றது பொய் என்றதும் சரியாகும். ஆனா இது எப்போதும் பிள்ளை. இருவர் மாத்திரம் உண்மை கூறுவர் என தரப்பட்டால் அவர்கள் யாருன்னு சொல்ற. பிஎம் மேலும் இருவர் உண்மை கூறுவர் என்று சொன்னா பொய் சொல்றாங்க. இதுக்குள்ள சுகமா பிடிக்கலாம். பி உண்மை சொன்னால் டி பொய். களவு போட்டு என்றது உண்மையா இருந்தா களவு போயில என்றது பொய். ஆகவே டி என்ற விட வரணும். இந்த 2ல ஒன்றுதான் விட. இனி பாருங்க, பொய் சொல்றேன் 3 சரி என்ற 2 பிள்ளை ஆறும் டீயும். ஆகவே 3ஆகும். இது ஒரு லாஜிக் கேள்வி தான். சும்மா நாங்கள் தர்க்க ரீதியா சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது பின்வரும் 3 கூட்டுக்களையும் கருதட்டா. பியும் டியும் எப்போதும் முரண்பாடு, அது சரி. ஒரு ஆள் களவு போட்டு ஒரு ஆள் களவு போயிலே என்று சொல்றாரு, அப்ப அது முரண்பாடு. கியூ மாறும் எப்போதும் முரணா. பார்ப்போம். கியூ சொல்றார், சாரி கியூ மாறும் என்ன. ஓ கியூ மாறும். எனக்கு அதை பற்றி தெரியாண்ட இவன் சொல்றான் அவன் தான் களவெடுத்து. அப்ப கியூ மாறும் எப்போதும் முரண் என்றா அதுவும் சரி போலாம் கிடக்கு. பார்ப்போம். 6 மெஸ்ஸும் எப்போதும் முரண், அது சரி. ஒரு ஆள் களவெடுத்து அவர் தான் களவெடுத்த இவர் சொல்ல பொய்யன். அப்போ எப்போதும் முரணாதான் கிடைக்கும். அப்ப இங்க விட 1, 2, 3 ஆகியே இல்ல. 1, 3 சுவர். ஒரு ஆள் களவு போட்டு மற்றவர் களவு போகலை என்றார், அப்ப அது முரண் தான்.
இன்னொன்று அவன் களவத்தன்னு சொல்ற, இவர் அவன் பொய்யன்னு சொல்றேன். களவெடுத்தன்னு சொல்ல, மற்றவர் பொய்யன்னு சொல்ற. அப்ப அதுவும் முரண்தான். அப்ப முதலாவது மூன்றாவதும் சரி. ரெண்டாவது சரியோ பிள்ளைன்னா சில நேரம் சரியா இருக்கு, சில நேரம் பிள்ளையா இருக்கு. ஆனா இங்க உள்ள விடைக்குள்ள நாலாவது தான் பொருத்தமா இருக்கபடியால் அதான் இப்படி லொஜிக்கா கேள்வி வந்தா கொஞ்சம் இப்படி செய்து அனுபவப்பட்டதான் செய்யலாம். நாங்கள் அது இப்படி டவுட்டா இருந்தா அந்த கேள்வியை விடுங்க. அதுல 3 கேள்வியா பிறப்பு. எங்களுக்கு 15 கேள்வி சரியா இருக்கு, 30 எடுத்தா காணும். 16 சரியா 32, உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு. அப்ப 20 சரியா 40 மார்க் வந்து 50ல 20 எடுக்கிறது சுகம் தான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாம தெரிவிச்சோம். இதை ஒராச்சுரர் மாணி வாசிப்பாளரை வணக்கம், உங்கள் பணியை தொடருங்கள் சொல். இன்னொரு வணக்கம், நீர்மானி வாசிப்பை பார்க்க வேண்டும், உள்ளே வரலாமா என்று கேட்கு. சளி மற்றும் காய்ச்சல். இப்படி பாருங்க, ஒரு கலந்துரையாடல் அல்ல ஒரு டயலாக் டெலிவரின்ற சில டயலாக தந்திருக்கு. நாங்க இனி ஒழுங்கமைக்கும். என்ன இம்முறை வளமையோட கட்டணம் அதிகமா இருக்குது. ஏன் சொல்ற சலுகை வழங்கப்படும் அலகுகளும் பார்க்க கூடுதலான பயன்படுத்தி இருக்கிறதால்தான் உங்களுக்கு கட்டணம் அதிகமாக வந்துள்ளது. என்ன நீர்மானி உள்ள இடம் இப்படி புல் வளர்ந்த குப்பையா இருக்கு. சரி, அப்ப நான் போட்டு வாரேன். அதற்கு என்ன நடந்தது? கொஞ்சம் கசிந்து இவ்வளவு கட்டணம் பெறாதே. ஓ, இப்ப சுகந்தானே? ஓமோம். இம்முறை வளமையை விட நீரை பாவித்தது குறைவு, மூத்த மனு உயர் படைப்புக்காக குடும்ப சென்று விட்டார். அப்படியானால் எங்கேயும் குழாயினோடு நீர் கசி இருக்கும் பாருங்க. இந்தாங்க உங்களை கட்டண பட்டியல். சரி, போட்டு வாங்குவோம். ஓ, நான் இவ்வளவு நானும் பெருசா கண்டு கொள்ளையில, இனி கொஞ்சம் கவனிக்க. மகனை வைத்தியசாலை வைத்திருந்தால் கொஞ்சம் சூழலை கவனிக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. ஒரு மணித்தியாலத்தில் 500 மில்லி லிட்டர் வீதம் போனார். ஒரு நாளில் 12 லிட்டர், 30 நாளில் 360 லிட்டர். இப்படி ஒவ்வொரு குழாயிலும் கணக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அது சொல்றேன். சரி, இது நீர்மானி வாசிப்பாளரின் பகுதிகளவை என்று. நீர்மானி வாசிப்பாளர். அப்ப நீர்மானி வாசிப்பாளர் வந்து வணக்கம், உள்ள வரலாமா ஒன்று கேட்கிறத வரலாம் ரீடர். என்ன வளமையோட கட்டணம் அதிகமா இருக்குன்னு அது வராது. இதுவும் ரீடர். அதாவது சலுகை கட்டணத்தை விட கூட பாய்ச்சி இருக்கீங்களா, அதுதான் வந்து என்ன குப்பையா இருக்குன்னு கேட்கறது ரீடர். அப்ப நான் போட்டு வரணும்னு சொல்றதுன்னு ரீடர். அவருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கறதுன்னு ரீடர். இவ்வளவு கட்டணம் பெறாதே என்றது அவர் இல்லை, ஓனர். ஓ, இப்ப சுகந்தானே என்றது ரீடர். ஓமோம் என்றது தெரியாது. இது கேட்டு உயர் படைப்புக்கு மகன் போட்டாருன்னா அது ஓனர். அப்படியான குழாயின்னு ஒரு நீர் கசிவு இருக்குமென்றது ரீடர். இந்தாங்க கட்டண பட்டியல்ன்றது ரீடர். சரி, போட்டு வாங்கன்றது வீட்டு ஓனர். ஒவ்வொரு நாளும் கண்டு கொள்ளேன்றது வீட்டு ஓனர். மகனை வைத்தியசாலையில வச்சிருக்க கவனிக்கலன்றது வீட்டு ஓனர். ஒரு நாளைக்கு இவ்வளவு கணக்கு சொல்றது ரீடர். அப்ப என்ன நடக்கின்றால், ஒரு ஆள் ரீடர் வார, நான் ஒரு மின்மானிய பார்க்கணும், தரலாம இருக்கிறார். ஓகே, தினம் உள்ளுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் ஒரே குப்பையா கிடக்குண்ட பிள்ளைக்கு ஜுவாம் இல்லை, ஹாஸ்பிட்டல வச்சுதான் கவனிக்கிறேன். வண்டி போட்டு என்ன பிரச்சனை சொல்றார். தடிமன் காய்ச்சிருந்து சரி அண்டி போட்டு கட்டண பட்டியலை கொடுக்க என்ன வளமையோட கரண்ட் பில் கூட கிடக்கு, படியனும் இங்கே இல்லை, குழம்பு போட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா எங்கேயாவது நீர் காசு இருக்கும் பாருங்க. சீஜா கொஞ்சம் காசுஞ்சேன்னு போய் கட்டணம் பாருண்டா கேட்கிறேன். கேட்காத சொல்றார், ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு சொன்னால் ஒரு 30 நாளையில இவ்வளவு லீக் ஆகுண்டா. அவ சொல்றோம், வட நான் இந்த கவனிக்கையில கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு வந்துட்டேன், நான் இனி கொஞ்சம் கவனிக்கலான்னு சொல்றேன். அப்ப சொல்ற சரி போட்டு வாங்க சொல்லி போட்டு அவ சரி போட்டு வாங்கன்னு சொல்றான். இதுதானே அந்த கலந்துரையாடல். வாய்ச்சோன்னு உங்களுக்கு பிடிச்சிருப்பீங்க. இனி நீர்மானி வாசிப்பாளற்ற பகுதி எதென்று கேட்டிருக்கேன். அப்ப ஆறு பெறணும், எண் பெறணும், எம் பெறணும். இங்க பார்த்தால் அந்த விட கிடா கொண்டு பாருங்க. ஆறு இருக்கு, என் இருக்கு, எம் இருக்கு, ஜே இருக்குது, ஹெச் இருக்குது. முதலாவது விட பிறந்து போடலாம்.
BEFGH அந்த ஓர்டர்ல பார்த்து போடும். ஒழுங்கு மாறி இருந்தாலும் நீர்மானி வாசிப்பாளர் பகுதி என்று கேட்டபடியா ரீடர் என்னத்தை கதைச்சு வரேன்றது அங்க. அப்ப மற்ற எல்லாம் வீட்டு உரிமையாளர். அப்ப ஹவுஸ் ஓனர்ட இது ஏ வரும், சி வரும், டி வரும், ஐ வரும், கே வரும். அப்ப இதுல இருக்கிறது வரா, இதுக்குள்ள உள்ளது அங்க வரையறா. ஏ வந்தா பி வரையலாது. அப்ப ரெண்டாவது ஆகும். பி வரையலாது. உள்ள வரலாம்னு கேட்டது ரீடர். ஏ வந்தா பி வரையலாம். இங்க பி காவல்னா இது வரையலாம். இங்க உள்ள இருக்க பொருத்தமானது மூன்றாவது. எல்லாம் வேற ஒண்ணுமெண்ட் இல்லை. ஆனா அவன் சொல்லி இருக்கிறது இங்க வேற OPQ ஆரஞ்சு. இதுக்கு வந்து இதுல வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க வாசிச்சா சரி. தர்க்க ரீதியான தொடர்பை தெரிவு செய்யும். இப்ப நீங்க ஒழுங்கா சொல்லணும். முதல் முதல் தொடங்குவ ரீடர் தான் கேட்ப என்னண்டு உள்ளுக்க வரலாமோ. அப்ப அவர் வாசிக்கிறார், வந்துட்டு கேட்கிறார், உள்ள வரலாம். ஓகே, பி முதலா வரும். அப்ப சொல்றா ஓகே வணக்கம், நீங்க உங்களோட வேலையை செய்யுங்கன்னு சொல்றேன். ரெண்டா இப்ப இவர் அங்கால போட்டு கேட்க என்ன நீர்மானிகளோட எல்லாம் குப்பையா கிடக்குது. மூன்றா அப்ப இவர் சொல்றா மகனை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க, அதுதான் அங்க போயெல்லாம் போச்சுன்னு சொல்றேன். நாலா அடுத்தது அவருக்கு என்ன நடந்ததுன்னு இருக்கிறேன். அஞ்சாவது இவர் சொல்றா சளி காய்ச்சல். ஆறாவது பிறகு இப்ப சுகந்தாண்டு இருக்கிற. ஏழாவது இவ ஓமோம்னு சொல்ற. எட்டாவது சரி காய்ச்சி கொண்டு காய்ச்சி போட்டு இதா போடுற பில்ல கொண்டே கொடுக்குற. இந்தாங்க உங்களை கட்டிய பட்டியல. ஒன்பதாவது அப்ப இவ இருக்கிற என்ன வளமையோட கட்டணம் கூட வேறு. பத்தாவது இவ சொல்ற சலுகை வழங்கப்பட்டோட கூடதான் பில் கூடியிருக்க. 11வது இப்ப இவ சொல்றா வளமையோட நாங்க குறைவு பொடியனம் வெளி மேற்படுப்பு போட்டான் 12. அப்ப அவ சொல்ற எங்கேயாவது நீர் காசியும் பாருங்க. 13வது பில் வராது. 14வது அப்ப அவர் சொல்றார் ஒரு நாளைக்கு ஒரு மத்தியாவதுக்கு 1/2 லிட்டர் என்றால் ஒரு நாளைக்கு 12 லிட்டர், 30 நாளே 360 லிட்டர்னு சொல்றேன். 15 இவ சொல்ற ஓ இவ்வளவு நாள் நான் அதை பெருசா கவனிக்கல என்ற. 16வது அப்ப அவ சொல்ற சரி நான் அப்ப போட்டு வரணும். 17வது அப்ப அவ போட்டு வாங்குவோம்னு சொல்ற. 18வது இப்படி ஒரு நடைமுறை ஒரு கலந்துரையாடல வச்சுக்கொண்டு இப்படி எழுதும். அப்ப நீங்க சரி போட்டு வாங்குவோம். இதுக்கெல்லாம் இந்த ஒழுங்குபடுத்த இப்படி சுவமா பாக்குறேன்னு வேற போட்டு வாரண்டா சரி போட்டு வாங்குவோம்னு சொல்றோட அது முடியுது. அப்போ ஒவ்வொன்று முடிகிற இந்த 2ல ஒன்றுதான் விட மற்ற ஒன்றும் பார்க்கவே தேவை. இனி
இதுக்குள்ள உள்ள வரலாமோன்னு கேட்கறதுலாம் தொடங்கணும். அப்ப பிலாம் தொடங்கணும். அப்ப பி ஆண்டு தொடங்குற விடையாது ரெண்டா. அப்ப விட ரெண்டாவதான், வேற ஒன்றுமே தேவை. பாருங்க, நான் இவ்வளவு ஒழுங்குபடுத்தினாலும் நீங்கள் விட தெரிவு செய்யாக்க இலகுவாக தெரிவு செய்யக்கூடிய வழிதான். பினிஷிங்க பாருங்க, ஸ்டார்டிங்கே பாருங்க, அதை பார்த்துட்டு போடலாம். அது சில நேரம் அது ரெண்டு விட அப்படி இருக்கும். போட்டு வாரணுன்னு சொல்றதும் முதல் உள்ள வரலாமோன்னு கேட்கறதுமா ரெண்டு விட இருக்கும். அப்படி இருந்தாதான் இப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கும். அப்ப எக்ஸாமுக்கு இலகுவாக விடையெழுதணும் என்று சொன்னா நீங்க இப்படித்தான் சுகமா பாக்குறதுக்கு கடைசியா எதோட முடிக்கணுமோ அந்த விட எங்க இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒவ்வொன்றுதான் சரி போட்டு வாங்கோ வழி அனுப்புறதுதான். அப்படி முடிகிற ரெண்டு விடாங்க கிடக்கு. அப்ப இந்த ரெண்டு ஒன்றை பார்த்தாச்சு, மற்ற ஒன்றுமே தேவை. இப்படி வினாக்களுக்கு விடையில அந்த டெக்னிக்கா பிடிக்கும். சரி, அடுத்த சில கேள்விகள் நாங்கள் டெக்னிக்கா பிடிக்கும். 4 கோடு ஒன்று ஒன்று வெட்டினா ஆகக்கூடிய எத்தனை பிரதேசம் உருவாகும் என்று 2 கோடு ஒன்று ஒன்று வெட்டினால் எத்தனை பிரதேசம் உருவாகும். அப்ப இதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கீங்க. எக்ஸாம் போல அந்த கேள்வி உடனே உருவாக்க தெரியும். 2 கோடை இருக்காது. 2 வெட்டினால் 4 பிரதேசங்கள் 1 2 3 4. ஒரு கோடு வெட்டினால் 1 2, ஒரு கோடு வெட்டினால் 2, 2 கோடு வெட்டினால் 4, 3 கோடு வெட்டினால் இப்படி வந்து 1 2 3 4 5 6 7. இப்ப இதை வச்சே பிடிச்சிடலாம். பாருங்க, இங்க 2 கூடுது, இங்க 3 கூடுது. அப்ப அடுத்த இடத்துல கூடும். அடுத்த 4 கூடும். அப்ப 4 கோடு பற்றி நேரத்தில் வரும் 11. அப்ப 5 கோடு பற்றி நேரத்தில் வரும் 16. அவ்வளவுதான். 5 கூடும். இன்னும் சுகமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கோடு கூடினால் ஒன்றோட ஒன்றா கூட்டுறது 2. 2 கோடு வெட்டினால் 2ஓட 2ஆ கூட்டுறது 4. 3 கோடு வெட்டினால் அந்த 4ஓட 3ஆ கூட்டி 7. 4 கோடு வெட்டினா அந்த 7ஓட 4ஆ கூட்டி 11. அப்புறம் 5 கோடு வெட்டினா 11ஓட 5ஆ கூட்டி 16. இப்படி இதுக்கெல்லாம் பாடமாக்கி எல்லாம் வச்சுக்கூட இப்படி டெக்னிக்கா பிடிக்கும். ஒரு கோடுன்னா 1 2 பிரதேசம், 2 கோடுனா 1 2 3 4 பிரதேசம். சில பேர் 3 கோடா இப்படி கேட்கணும். இது இல்லை, ஆகக்கூடியது இப்படிதான் மட்டும். 3 கோடுகளுக்கு 7. அப்ப 4க்கு இங்க 4 கூட்டும், 5 5 கூட்டும், 6 6 கூட்டும். அதான் முதன்மை என்னோட ஒன்றா கூட்டணும். அதான் விஷயம். சாரி, முக்கோணி என்னோட ஒன்றா கூட்டம். 5வது முக்கோணியன் 15 அதோட ஒன்றா கூட்டம். 4வது முக்கோணியன் 10 அதோட ஒன்றா கூட்டம். 3வது முக்கோணியன் 6 அதோட ஒன்றா கூட்டம். அப்படியும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழியில இதை பிடிக்க தெரிஞ்சாச்சு. கேள்வி வருகிற போது கேள்வி கேட்ட வர நீங்கள் டெக்னிக்கா பிடிச்சிங்கன்னா பாருங்க. சிலருக்கு செய்து பார்க்க அவ்வளவுதான் போடுங்க. 19 பேர் 3 குழு இருக்கு. PQR 40 37 50. ஆண் பெண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 11. ஆண் பெண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 11. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இடையிலான வித்தியாசம் 11. பாய்ஸை
கேர்ள்ஸையும் கூட்டினால் வாரது 40 இருக்கலாம இருக்கிறார். இருக்கலாம். பாருங்க 40, 37, 50 பாருங்க. நான் வந்து செய்து காட்டாம இப்படி தட்ட போறேன். இதுக்கெல்லாம் கணக்கு லேதுனாக்கூடாது, சிம்பிளா தட்ட. இந்த ரெண்டு சாப்பாடை தீர்க்கோண்டா பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப கூட்டினால் 2b சமன் இது ஒரு பெருமானம் பிறப்பு. 2b என்றது ஒரு கண்டால பிரிபடக்கூடிய எண்ணா இருக்கும், செட்டு எண்ணா இருக்கும். ரெண்டு மடங்கெல்லாம் ரெட்டு எண்ணா தான் இருப்பாங்க. 2, 4, 6, 8, 10 எந்த ரெண்டால பிரிக்கலாம் ரெட்டு எண்ணா பெறும். அப்ப 12ஓட 40 கூட்டினால் 51 ரெட்டு எண்ணு இல்லை. 12ஓட 50 கூட்டினால் 61 ரெட்டு எண்ணு இல்லை. பாருங்க, இது 50 நாள் கூட்டினா 61. அப்ப போய்ஸ் வந்து 30 அரை என்று விரையிலாதுதானே, ஆக்கள் எண்ணிக்கை அரை என்று விரையிலாதுதானே. ஆகவே இது 37ஆ தான் இருக்கும். அப்பதான் 48 வரும். 48 2 24. அப்ப அந்த வகுப்புல இருக்கிற மாணவ எண்ணிக்கை ஒற்றை எண்ணா இருக்கும். அப்ப சுகமா கண்டுபிடிக்கலாம். வித்தியாசம் ஒற்றை எண்ணா இருந்தால் இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை ஒற்றை எண்ணா இருக்கும். வித்தியாசம் ரெட்டை எண்ணா இருந்தால் இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை ரெட்டை எண்ணா இருக்கும். அப்ப இங்க எந்த குழுவா இருக்கலாம், கியூ என்ற குழுவா இருக்கு. வித்தியாசம் 11 கூட்டுறது ஒற்றை எண்ணா இருக்கும். அப்பதான் ரெட்டை எண். அதேதான் இந்த கேள்வி 16ஆவது. ஆண் பெண் விகிதம் 2, 3. 12 5 பங்காக்கள், பெண்கள்ல 12 5, ஆண்கள்ல ஒரு தொகுதி நேரம் அங்கத்துவ கட்டணம் செலுத்தியிருந்தனர். அங்கத்துவ கட்டணம் செலுத்தாத எண்ணிக்கை 62. கழகத்தில் இருந்த மொத்த அங்கத்தவர் எண்ணிக்கை யாது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் 2, 3. இதை மட்டும் வச்சுக்கொண்டே நீங்க அந்த கேள்வி அந்த வகுப்பில இருக்கிற அல்ல அந்த கழகத்திலே இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான விகிதம் 2, 3. 2 ஆண் இருந்தா 3 பெண் இருக்கு. பெண்கள்ல 12 5 ஆக்கள் காசு கட்டிக்கணும், ஆண்கள்ல ஒரு தொகுதி என்று சொல்லிக்கணும். அப்ப ஆண்கள்ல எவ்வளவு பேர் தந்தன்னு தெரியா. ஆனா இந்த 2 பங்கு ஆண் 3 பங்கு பெண்ணா மொத்தமா எத்தனை 5 பங்கு. 2, 3, 5. அப்ப விட 5ஆல பிரிவிடக்கூடிய எண்ணம் இருக்கும். இலகுவா அப்படிக்கிறேன் பாருங்க. 2, 3 கண்ட விகிதம்னா மொத்தம் 5 பங்கு. அப்ப ஆக்கள் எண்ணிக்கை 5 பங்கா இருக்கும், 5 மடங்கா இருக்கும். அப்ப 84 வரையலாம், 72 வரையலாம், 67 வரையலாம். இப்ப 60 120 இருக்கு. இல்ல எது பொருத்தமான விட? 120. 60 வரையலாம். ஏனென்றால் 62 பேர் காசு கட்டே இல்லையா. அங்கத்தவர் 60 62 பேர் காசு கட்டாகும். ஆகவே 120. இதுக்கெல்லாம் வாசிக்க தெரிஞ்சா மட்டும் போதும், வேற ஒரு 60 பேர் மேட்ச் இல்லை. இது 2, 3, 5 பங்கு ஆக்கெல்லாம் மொத்தம். அப்ப 5 மடங்கா இருக்கும். 5 மடங்குடா 5, 10, 15, 20. 5 அல்ல 0ல முடியும். 2 விட 60 120. 60 வரையில என்றால் 62 பேர் காசு வரையில என்றால் 60 பேர் இருக்கிறார். ஆகவே 120. வெள்ளை ஒளிரும் என்றால் மஞ்சள் ஒளிருமா? வெள்ளை ஒளிர்ந்தால் மஞ்சள் ஒளிரும். சிவப்பு ஒளிர்ந்தால் வெள்ளை ஒளிராது. சிவப்பு ஒளிரேறு என்றால் நீலம் ஒளிரும். இப்ப ஒரே நேரம் ஒளிரக்கூடிய 3 கும்பலும் எது? சிவப்பு வந்தால் வெள்ளை ஒளிராது.
அப்ப சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்து வரையலாம். சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்து வரையலாம். சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்து வரையலாம். இந்த 3 விடையும் அவுட். சிவப்பு ஒளிராட்டாதான் நீலம் ஒளிருமா? அப்ப சிவப்பு நீலமும் சேர்ந்தும் வரையலாம். அப்ப 4ஆதான் பாருங்க. சிவப்பு எரிஞ்சா வெள்ளை எரியா. அப்ப சிவப்பும் வெள்ளையும் உண்டா போடையலாம். ஒரு உண்டா எரியா. அதே மாதிரி சிவப்பு ஒளிராட்டாதான் நீலம் ஒளிருமா? அப்ப நீலம் ஒளிஞ்சா சிவப்பு ஒளிரக்கூடாது. அப்ப அதுவும் சேர்ந்து வரையல. அப்ப சிவப்பு தான் நிபந்தனைப்படுத்தப்படுது. சிவப்பை விட்டுடு மற்ற எல்லாம் ஆகவே 4ஆவது விளங்கு. எப்படி இலகுவா செய்யக்கூடிய வினாக்களை தேடி பிடிச்சு செய்தா சரி. சரி, இன்றைக்கு இதோட நிறைய 1.5 மத்தியானம் தொடர்ந்து படிச்சு களைச்சிருப்பீங்க. மற்ற பாடங்களும் படிக்கணும் தான். நீங்கள் அடுத்த வகுப்புல மிச்ச வினாக்களை செய்யலாம். ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 15 கேள்வி அல்லது 20 கேள்வி சரியா செய்கிறதுக்கு முயற்சி தான் காணும். பொது அறிவு வினா 10 வரும். அதுல ஒரு 5 சரி எடுக்கலாம். மிச்சம் 40ல ஒரு 15 கேள்வி நீங்க சரியா எடுப்பீங்கன்னா அதுக்கு இந்த படமோட வார கேள்விகளை தேடி தெரிஞ்சு விட்டு பிறகு கணிதம் சார்ந்த கேள்விகளை செய்தா சரி. பாப்பண்டே முதலாவது பாப்பனுடைய நிறைவு செய்கிறேன். விளங்கினதோ இல்லையோன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சாருக்கு தெரியப்படுத்துங்க. சார் எனக்கு தெரியப்படுத்துவார். நீங்கள் ஃபீட்பேக்கை தந்தால் தான் நாங்கள் அதுக்கு ஸ்பீடாக இருக்கின்றால் நான் சிலோவாக படிப்பிக்கலாம், அல்லது நான் கதைக்கிற வேகமாக இருக்கின்றால் கதைக்கிற குறைக்கலாம். ஆகவே உங்களோட கருத்தை கீர்த்திராஜன் சார்கிட்ட தெரியப்படுத்துங்க, அல்லது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டாம், மாற்றம் செய்யும். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.